நாட்டு மாடு அழிவுக்கு காரணம் வந்து சீம மாடுன்னு சொல்றாங்க. அது ஒரு வகையில் எடுத்துக்கிட்டா கூட பாத்தீங்கன்னா நாட்டு மாடு முழுசுமே அழிவு விளிம்புக்கு போறதுக்கு காரணம் வந்து சீம மாடுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல ஏர் ஓட்டுறதுக்கு வந்து டிராக்டர் பயன்படுத்தல, நம்ம வந்து எருது வச்சிருந்தோம். இல்லைன்னா வந்து பசுமாடை பயன்படுத்தி ஏர் ஓட்டிட்டு இருந்தோம்னுங்க. எங்க அப்சி வீட்லயே பாத்தீங்கன்னா பசுமாடு இருக்குமுங்க, பசுமாடு ஏறு ஓட்டிக்குமுங்க, பாலும் கறந்துக்குமுங்க. பால் தேவையும் நம்மளுக்கு பூர்த்தி ஆயிட்டு இருந்ததுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீம மாடு வந்து பாத்தீங்கன்னா வெயில் தாங்காதுங்க. நம்ம கட்டி வச்சு சீம் பில்லு இந்த மாதிரி தட்டு இந்த மாதிரி போட்டு இருந்தோம்னா அது கரெக்டா பால் கறக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு இதா இருக்குமுங்க. ஆனா அந்த நாட்டு மாடு வந்து பாத்தீங்கன்னா காலார போய் மேய்ஞ்சிட்டு வரணுமுங்க. மேய்ஞ்சிட்டு வரக்கு வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் நிலம் இருக்கணுங்க. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இட்டேரி தடம் இருந்ததுங்க. இட்டேரி தடம் இருந்தது. கிராமப்புற பகுதியில் வந்து மேய்ச்சல் நிலம்னே தனியே இருந்ததுங்க. இப்போ வந்து எங்கேயுமே மேய்ச்சல் நிலங்கிறதே இல்லைங்க. எல்லாமே வந்து பிளாட் ஆயிருச்சுங்க, வீடாயிருச்சுங்க. மேய்ச்சல் நிலம் குறைஞ்ச